ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி கரண்டி ஆம்லேட் கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு கிண்ணம் எடுத்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சமாக பெப்பர், உப்பு இதெல்லாமே போட்டு நம்ம எப்போயும் ஆம்லேட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு ஸ்டவ்வில் கரண்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண முட்டையும் போட்டு 2 செகண்டுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நம்ம ஆம்லேட் ரெடிங்க. நான் இதே மாதிரியே நான் 4 பேர்த்துக்கு பண்ணியிருக்கேங்க. 4 ஆம்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை ஆம்லேட் போட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம மசாலா தூள் போட போகிறோம், அது கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பியூர் மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா பெரிய தக்காளி ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா மணமாக இருக்குங்க. இதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துக்குங்க. நல்லா கொதிச்சு வர அப்போது நம்ம ஆம்லேட் போட்டோம் இல்லையா, ஆம்லேட்டு சுட்டு வச்சோம் இல்லையா, அந்த ஆம்லேட்டை போட்டு 2 செகண்டுக்கு அப்புறமா ஆம்லேட்டை திருப்பி விடுங்க. திருப்பி விடுறப்போ அந்த கிரேவிலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா நம்ம முட்டை ஆம்லேட் கறி ரெடிங்க. இது நம்ம சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க. இதே மாதிரியே ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.